வரலாற்றில் இன்றைய நாள். உலகின் மிகப்பெரிய இயற்கையான தங்கக்கட்டி ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாகாணத்தில் உள்ள மொலியாஹுல் என்ற பகுதியில் 1869 கண்டுபிடிக்கப்பட்டது. வெல்கம் ஸ்ட்ரேஞ்சர் என்ற அந்த தங்கக்கட்டியின் எடை 66 கிலோவாகும். புல்டாக் கலி என்ற இடத்தில் சுரங்க வேலை செய்து கொண்டிருந்த ஜான் டீசன் என்பவர் இந்த தங்கக்கட்டியை கண்டுபிடித்து தன்னுடன் வேலை பார்த்த ரிச்சர்ட் ஓட்ஸ் என்பவருடன் சேர்ந்து தோண்டி எடுத்தார். அந்த இடத்தில் நினைவு சின்னம் அமைக்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடி புனேவில் உள்ள ஏர்வாடா சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தி உடல்நலக்குறைவு காரணமாக நிபந்தனைகள் இன்றி விடுவிக்கப்பட்டார். அதன் பிறகு புனேவில் உள்ள மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. 1958 ஆண்டு ஜியார்ஜியா மாகாணத்தில் உள்ள டைபி தீவு பகுதியில் அமெரிக்க விமானப்படை ஹைட்ரஜன் அணுகுண்டை தவறவிட்டு தொலைத்தது. நள்ளிரவு அமெரிக்க விமானப்படை விமானங்கள் போர் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தபோது MK-15 என்ற 3400 கிலோ எடையுள்ள ஹைட்ரஜன் அணுகுண்டை சுமந்து சென்ற போயிங் B-47 என்ற போர் விமானமும் F-86 ரக போர் விமானமும் மோதி விபத்துக்குள்ளாகின. அப்பொழுது கடலில் விழுந்த ஹைட்ரஜன் அணுகுண்டை பலகட்ட தேடுதலுக்கு பிறகும் கண்டுபிடிக்க முடியாததால் வெசாவ் சவுண்ட் கடற்கரை பகுதியில் தொலைந்து போனதாக அமெரிக்கா அறிவித்தது. அப்போலோ 14 திட்டத்தின் கீழ் 3வது முறையாக நிலவுக்கு மனிதன் சென்ற தினம் இன்று. 1971 ஆண்டு ஜனவரி 31 தேதி விண்கலம் ஏவப்பட்டது. பிப்ரவரி 5 அமெரிக்க விண்வெளி வீரர்கள் ஆலன் பி ஷெப்பர்ட் ஜூனியர், எட்கர் டி மிச்சல் மற்றும் ஸ்டூவர்ட் ஏ ரூசா ஆகியோர் நிலவில் இறங்கினர். நெதர்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அபினவ் பிந்த்ரா தங்கப்பதக்கம் வென்றார். 2020 ஆண்டு அமெரிக்க அதிபராக இருந்த ட்ரம்பை பதவி நீக்கத்தில் இருந்து செனட் சபை விடுவித்தது. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் 3வது விசாரணையின் பொழுது 2 சட்டப்பிரிவுகளுக்கும் பெரும்பான்மை செனட் உறுப்பினர்களின் ஆதரவு ட்ரம்புக்கு இருந்ததால் குற்றச்சாட்டில் இருந்து விடுவிக்கப்பட்டார்.